ஜூலை 11 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபாவை எங்கிட்டுமே அசைய விடாம தன்னோட கண்ட்ரோல்லையே வச்சிருக்கிறாங்க ரம்யா. இந்த தீபாவை எப்படியாவது இந்த பூஜையை செய்ய வச்சு அவளை தீர்த்து காட்டியே ஆகணும், அப்பதான் கார்த்திகை நம்மனால அடைய முடியும் அப்படின்னு ரம்யா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தீபாவும் ரம்யா சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் தீபாவை இந்த பூஜை செய்ய வைக்கிறதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த போலி சாமியாரும் இருக்கிறாங்க. அந்த பீப்பாய்க்கு பூஜை எல்லாம் பண்ணி தீபாவை அதுக்குள்ளே உட்காரவும் வச்சிடுறாங்க. தீபா கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரம்யா. தீபா, நீ ஒன்றும் பயப்படாத, என் உயிரே போனாலும் சரி இந்த கயரை மட்டும் நான் விடவே மாட்டேன். நீ தயங்காமல் எதுக்கும் பயப்படாமல் அந்த பீப்பாய்க்குள்ளே போய் உக்காரு. இந்த பூஜை மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் அத்தை மறுபடியும் உயிரோட திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி தீபாவுடைய மனசை டச் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும்டி அம்மோ, உன் மேலே நம்பிக்கை இல்லாமையா நான் என் ஃபேமிலி கிட்ட கூட சொல்லாமல் உன் பின்னாடி வந்திருக்கிறேன். நீ என்னைய அப்படிலாம் கைவிட்டுற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னைய நம்பிட்டு தான் இதுக்குள்ளே உக்காந்துருக்குறேன்னு நீ நினச்சிக்காத. என் அத்தை உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இதுக்குள்ளே போய் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போடி போ, நீ இதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டேன். இந்த பீப்பாய் எங்கே போய் என்ன கெதி ஆளாக போகுதுன்னு தெரியல. அதோட நீனு போய் சேர்ந்துருவ. கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டோட கடைசி மருமகளாக அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிக்க போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ளேயே ரம்யா. தீபாவும் அந்த பீப்பாய்க்குள்ளே போய் உக்காந்தாடுறாங்க. அறிவிலையும் அந்த பீப்பாயை கொண்டுட்டு போய் போலீஸ் சாமியாரும் ரம்யாவும் தள்ளி விட்டாடுறாங்க. என்னம்மா, உடனே விட்டுறாதீங்க, அவங்களுக்கு டவுட் ஆயிரும், கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஆத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ் சாமியார். நீ சொல்கிற மாதிரியே நான் செஞ்சாரேன் அப்படின்னு ரம்யா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கார்த்திக் வந்தாடுறாங்க. தீபா எங்கே இருக்கிறீங்க, தீபா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு ராஜா கார்த்திக் இவங்க 2 பேரையுமே கத்திக்கிட்டே வரதை ரம்யா வந்து கேட்டாடுறாங்க. ஐயோ, கார்த்திக் வந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டா நம்ம தான் ஏதாவது வசமாக சிக்கிக்குவோம், அப்புறம் கார்த்திக் நமக்கு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த கயரை தூக்கி வீசிட்டு ரம்யா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கார்த்திக் திடீர்னு வந்து அந்த பீப்பாயோடைய கயரை வந்து காலில் மிதித்து வெளியே இழுத்து காப்பாற்றியாடுறாங்க தீபாவை. நீங்கள் எப்படிங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ரம்யாவும் வர்றாங்க. என்னடி தீபா, எதுக்காக நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண துணிஞ்ச? இந்த மாதிரி பரிகார பூஜையெல்லாம் உனக்கு யாரை தான் சொல்கிறது? நானும் கார்த்தியும் எத்தனை ஊரா உன்னைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியுமா? கார்த்திக் நேற்று எனக்கு கால் பண்ணி சொன்னார். தீபா வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் இப்போ இங்கே வந்தேன், கார்த்திக்குடைய மொபைலை ட்ரேஸ் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ தானே அம்மு என்னை இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்த, இப்போ நீனே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன 2 பேரும் பேசி குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க கார்த்திக், நம்ம தீபாவை யாரோ நல்லா ஏமாத்தி இருக்கிறாங்க. போலி சாமியார் வேஷம் போட்டு அந்த ரியா நம்ம தீபாவை கடத்த நினச்சா, அதே மாதிரியே என்னோட வேஷம் போட்டு ஏதோ மாய மந்திரம் செஞ்சு கார்த்திக்கு தீபாவை இங்கே வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கிறா. நான் இங்கே வரவே இல்லடி, இப்போ தாண்டி வர்றேன், ஏண்டி இப்படி என்னைய குழப்பி விட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது தீபா. யார் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவியா? உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் நீ எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய துணியலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகே வந்து குழப்பி விட்டாடுறாங்க. அப்போ தீபாவை கூட்டிகிட்டு வந்தது அம்மு இல்லை அப்படிங்கிறதும் கார்த்திக் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அம்மு தான் என்னைய கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு தீபா வந்து உறுதியாக அடித்து சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து தீபா சொல்கிறத நம்புறதா இல்லை அம்மு சொல்கிறத நம்புறதான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாங்க.